அப்புறம் மாமா, அவர் நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறாருன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே. யாரு யாரோட வீட்ல போய் பிரச்சனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல நான் சொல்லணுமா? மரகதம், கேட்டியா என் மருமகன் என்ன சொல்றான்னு கேட்டியா? நான் யாரு? இவளுக்கு வருங்கால மாமனாரா வர போறவன் என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுறா? இதை கேட்கும் போது மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? என் மரகதம், அவன் யாரோ நம்ம கம்பெனில வேலை செய்யறவன். அவனுக்காக சொந்த தாய் மாமா என்ன இப்படி விட்டு கொடுத்து பேசுறது மனசு எவ்வளவு குத்துது தெரியுமா? அங்க என் மவன் இன்னும் கண்ணு முழிக்காம கிடக்குறான். அவனை நான் பாப்பேனா? இல்ல இப்ப வந்துட்டு போனானே இந்த மாதிரி பிராடுகார பயல்களை நான் பாப்பேனா, சமாளிப்பேனா? எதுக்கு இந்த பிரச்சனை? இல்ல எம்மாடி வேண்டாமா, விட்டுரு. எப்ப மாமன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டியோ, இதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசுறது நல்லா இருக்காது. நான் யாரை பத்தியும் பேசலாமா? அவனை பத்தி நான் வாயை திறக்கல. போதுமா? விட்டுரு, அவ்வளவுதான். என்னம்மா, அதான் சொல்லிட்டேன்ல, நான் ஒன்னும் பேசலாமா? போதுமா? சரி, நீ எதுக்கு காத்துட்டு இருக்கிற? கிளம்பு, ஆபீஸ்க்கு போ. அங்க உனக்கு 1000 வேலை இருக்கு, நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. நான் போய் என் மவனை பாத்துக்கிறேம்மா. சில நேரங்கள்ல நீ அப்படியே உன் அப்பாவோட பொண்ணாவே மாறிடுற புனிதா. மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவருக்கு பாம்பு எது கயிறு எதுன்னு சமயங்கள்ல தெரியாமலே போயிடுது. எல்லாரையும் அப்படியே நம்பிடுறாரு. அதே மாதிரி நீ மாறிடாத புனிதா. நீ ஏன் பொண்ணு. அம்மாக்கு அப்படி ஒருத்தரை பிடிக்கலனா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஆபீஸ்க்கு போறேன்பா.